சாரி, நம்ம வியூவர்ஸ் எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நெறைய இடங்கள்ல நான் சிம்போசியம்னு சொல்லியிருப்பேன். ஆனா சிம்போசியம் கிடையாது. ப்ராஜெக்ட் எக்ஸ்போ. ஸோ நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ட தான் இங்க எக்ஸ்போ பண்றதுக்காக நாங்க வந்திருந்தோம் காட்டுறதுக்கு. ஆனா நான் அத தெரியாத்தனமா மறந்து போயிட்டு சிம்போசியம் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அது ப்ராஜெக்ட் எக்ஸ்போக்கு தான் நாங்க வந்திருந்தோம். இங்க கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காலேஜுகள்லேருந்து வித்தியாசமா டாப் லெவல் காலேஜஸ் இருந்துமே நெறைய பேர் வந்திருந்தாங்க இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்போக்கு. நெறைய விஷயங்கள் புதுசு புதுசா இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு நான் பார்த்து வியப்படைகிற மாரி நெறைய விஷயங்கள் இருந்தது. கிட்டத்தட்ட ட்ரோன்ஸ் கான்செப்ட்டை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் வந்து ட்ரோன்ஸை வச்சு மட்டுமே எங்கள் ப்ராஜெக்ட் எக்ஸ்போவில் நிறைய விஷயங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ராத்திரி வந்து தூங்குறதுக்கு ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட் இல்லாத காரணத்தினால யாருமே நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஒழுங்காக தூங்கலை. A few moments later. ஸ்ட்ரெயிட்டு அப்படி வளர்ந்து போனால் ஷட்டில் போட்டு நான் தனியாக இதோட இங்கே ஒன்று இங்கே ஒன்று அது வந்து ஃபுல்லாக மார்னிங் இப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே ப்ராஜெக்ட் எக்ஸ்போலையும் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்களும் எல்லாத்துக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் கம்மி பண்ணுறீங்க கேட்டீங்க நல்லா இருக்குடா. மேலே ஒரு வழியாக எப்படியோ ப்ராஜெக்ட் எக்ஸ்போ முடிச்சுட்டு அடுத்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஹாலுக்கு வந்துட்டோம். ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே என்னென்னா 500க்கு மேலே 500 காலேஜுக்கு மேலே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுனால இவங்க டாப் 3 மட்டும் வைக்காமல் டாப் 25 வரலும் வச்சுருக்காங்க. ஸோ ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 25 காலேஜஸ்க்குமே கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய பேரை செலக்ட் பண்ணாங்க. அதில் டாப் 3ல் இருக்கவங்க 3 or 4ல் இருக்கவங்க மட்டும் ப்ரைஸ் அமௌண்ட் வந்து ஹையாக 1 lakh பக்கத்தில் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறவங்க அந்த 20 to 25 அந்த ரேஞ்சு அந்த அளவுக்கு இருக்கிறவங்களுக்குலாம் 1000, 1500 அது மாதிரி ரேஞ்சில் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. நாங்கள் எதிர்பார்த்தோம், நாங்கள் வந்துடுவோம்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் எல்லாம் ஒரு ஓகே, எதுவும் செலக்ட் ஆகலை. பட் நாங்கள் சுற்றி பார்த்து ஒரு நல்லதாக இதாக போயிடுச்சு அப்படின்னு விட்டாச்சு. By your innovation as you displayed today, I wish the enthusiastic engineers all the very best in their career and enhance your skills in our scientific field. Thank you very much. ப்ராஜெக்ட் எக்ஸ்போ முடிச்சுட்டு மணக்குள விநாயகம் எம்ஐடி காலேஜ் அவங்க பஸ்லேயே வந்து இறங்கி விழுப்புரத்தில் இறங்கிட்டோம். விழுப்புரத்தில் இறங்கி முடிச்சு நைட்டு வந்து டின்னர் இங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணாங்க. நான் வந்து இட்லி ஆர்டர் பண்ணி சிம்பிளாக முடிச்சாச்சு பட்ஜெட்டுக்குள்ளே. லிஃப்டெல்லாம் இருந்துச்சு, இங்கே தான் இல்லை. அந்த காலில் படிக்கிட்டு நின்றுட்டு போனோம்ல அதை சொல்கிறோம். நான் லிஃப்ட்டை சொல்கிறேன்டா, ஒரிஜினல் லிஃப்ட்டுடா. இங்கே இருக்க கிட்டத்தட்ட 8 மணிக்கெலாம் நாங்கள் விழுப்புரம் வந்து சேர்ந்துட்டோம். பட் ஆனால் எங்களுக்கு விடிய காலையில் 1 மணிக்கு தான் எங்களுக்கு ட்ராவல் இருக்க போகுது, ட்ரெயின் வரப்போகுது நெக்ஸ்ட்டு ட்ரெயினு. ஸோ அதுவரையும் நாங்கள் எங்கள் விழுப்புரத்தில் தான் இருந்தால் ஆகணும். இதில் வந்து ஒரு சின்ன சிக்கல் நடந்துருச்சு. என்னென்னா எங்கள் நண்பர் வந்து டிக்கெட்டை மாற்றி புக் பண்ணிட்டாரு. விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள் ட்ரெயினுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே போலீஸ்காரங்க வந்து அடிக்கடி வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வாட்டி வந்திருப்பாங்க. ஒவ்வொரு 10-12 நிமிஷத்துக்கு ஒருத்தருக்கும் வந்து செக் பண்ணிவிட்டு யாரெல்லாம் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. எங்கெல்லாம் வந்து 2-3 கொஸ்டின்லாம் கேட்டாங்க, எங்கேருந்து வரீங்க என்ன மாதிரி. ஸோ ஓகேலாம் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கவும் எங்களை எதுவும் கேட்கல, விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஸோ நாங்கள் அப்படியே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே தான் ரிசர்வேஷன் உட்காந்துருந்தோம். எவ்வளோ நேரம் தான் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது, என்னால் உட்காந்துருக்க முடியாது. நான் கொஞ்சம் சுற்றிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால் என்னால் புதிய இடங்கள்னால என்னால் க்யூரியாசிட்டி அடைக்க முடியல. ஸோ நான் ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன். நிறைய இடங்கள் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு கீழே ட்ரெயின் ரோட்டில் கீழே இறங்கி மேலே இறங்கி அப்புறம் மாற்றி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு சொல்லிட்டு வளைச்சி நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்தேன். கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா டார்ச்சர் பண்ணிவிட்டேன் ஃபோட்டோ எடுக்க சொல்லி.
நாங்கள் எல்லோரும் விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனில் எப்போ போர்டிங் ஆகுது, ட்ரெயின் எப்போ வருது, அது இல்லாமல் அங்கே பிளாட்ஃபார்ம் என்ன நம்பரில் வருது எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு ட்ரெயினாக பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே மசாஜ் பண்ணக்கூடிய ஒரு சின்னதாக ஒரு சென்டர் மாதிரி அவங்க வச்சுருந்தாங்க. 25 ருபீஸுக்கு 10 மினிட்ஸ் வந்து லெக் மசாஜ். ஸோ டோட்டல் பாடிக்கு 215 10 மினிட்ஸுக்கு அப்படின்னு நிறையா அங்கே இது போட்டிருந்தது. பட் நாங்கள் அங்கே போகலை. இப்போ பிஃபோராக நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன், என்னோடய ஃப்ரெண்டு வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து மாற்றி புக் பண்ணிட்டாரு அப்படின்னு. அங்கே என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னா, நாங்கள் போனது பிப்ரவரி மந்தோட லாஸ்ட்டில் போயிருந்தோம். அன்றைக்கி வந்து நாங்கள் போயிட்டு ரிட்டன் வர வேண்டிய நாள் வந்து 29th February லீஃப் இயரு. ஸோ ஒரு 4 வருஷத்துக்கு ஒருத்தர் வரும் இல்லையா. ஸோ அந்த லீஃப் இயரில் வந்து நாங்கள் இது பண்ணோம். பட் நான் எங்கள் ஃப்ரெண்ட் வந்து புக் பண்ணது என்னன்னா 28ஆம் தேதி வந்து நைட்டு வந்து புக் பண்ணியிருக்கா, ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருக்கா விடியகாலம் அந்த இது ட்ராவல் பண்ணதுக்கு. பட் நாங்கள் போக வேண்டியது வந்து 29th அடுத்த நாள். ஸோ ரிசர்வேஷன் வந்து அவர் மாற்றி புக் பண்ணிட்டாரு. இது வந்து நாங்கள் எப்போ அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 மினிட்ஸ் பிஃபோர் தான். ஸோ ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் தான் அதை அப்சர்வ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டு தான் சொன்னேன், இன்னொரு ஃப்ரெண்டு தான் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்துட்டு வேகமாக ஓடி போயிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு அங்கே போயிட்டு மறுபடியும் டிக்கெட் 75 ருபீஸ் கொடுத்து அன்ரிசர்வ்ல டிக்கெட் வந்து புக் பண்ணி வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் அன்ரிசர்வ்ல தான் போனோம். ரொம்ப அன்ரிசர்வ்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் அன்றைக்கி தான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்தளவு கும்பலாக இருந்தது. கிட்டத்தட்ட நம்ம பஸ்ஸில் போகிற மாதிரி ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு வந்தார் என் ஃப்ரெண்டு வந்து படிக்கலன்ட்டு. ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு வந்த ஒரு ஃப்ரெண்டு இல்லைனா கூட நான் ஃபோட்டோ சின்ன கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். சுத்தமாக முடியல, அந்தளவு நெரிசலாக இருந்தது. கிட்டத்தட்ட 4 to 5 hours அந்த நெரிசலில் தான் நாங்கள் வந்தோம். விழுப்புரத்தில் போய் தான் ட்ரெயின் ஏறினோம். ஸோ விழுப்புரம் டு திருச்சி சென்ட்ரல் நாங்கள் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் வீடியோ எடுக்கவே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். என்னால் அந்தளவுக்கு முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோ எடுத்திருப்பேன். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone.